نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله صدق الله العلي العظيم وقال النبي المصطفى المرتضى صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக ஆக்கி அதிலும் குறிப்பாக இருலோக ரட்சகர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய புனிதமான இந்த இறுதி உம்மத்திலே அமர வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் சாந்தியும் சமாதானமும் பிணம் தின்னி கழுகுகளாக அலைந்து கொண்டிருந்த அன்றைய பாமர மக்களுக்கு மத்தியில் சமாதான வெண்மை நிற புறாவாக வந்துதித்த இருலோக ரட்சகர் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை வழுவாது நழுவாது பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுமதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இங்கு குழும்பி இருக்கின்ற இன்னும் குழும்ப இருக்கின்ற நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ் தஆலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாது நின்று நிலவட்டுமாக ஆமீன் என்ற துஆவுடன் என்னுடைய சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புனிதம் பூத்து குலுங்கும் இஸ்லாமிய புத்தாண்டினுடைய முதல் வாரத்தின் ஜும்ஆவிலே அல்லாஹ் நம்மை வீற்றிருக்க செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய சமூகம் புத்தாண்டு என்பதற்கு பலவிதமான பெயர்களை சூட்டிக் கொண்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொள்கின்றார்கள். சிங்க ஆண்டு, புலி ஆண்டு, இன்னும் சைனால பார்த்தோம் அப்படின்னா எலி ஆண்டுலாம் பெயர் வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டிற்கு ஆமுல் ஃபீல், யானை வருடம் அப்படின்னு பெயர் சூட்டினாங்க. நாயகம் பிறந்த ஆண்டிற்கு ஆமுல் ஃபீல், யானை வருடம் என்று பெயர் சூட்டப்பட்டது. புத்தாண்டு இன்னைக்கு சர்வசாதாரணமாக வாய் வார்த்தைக்காக புத்தாண்டு என்ற, அதாவது ஹாப்பி நியூ இயர் என்று வாய் வார்த்தைக்காக மட்டும் ஆகிவிட்டது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளின் அந்த வரலாற்று சரிதங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது புத்தாண்டு என்பதற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான கஷ்டங்களும் துயரங்களும் நெருக்கடிகளும் நம்முடைய சிந்தனைக்குள் வர வேண்டும். ஹிஜ்ரி புத்தாண்டு நம்ம கொண்டாடுறோம் அரபி இஸ்லாமிய மார்க்கத்துல. எப்படிங்க வந்துச்சு? ஹிஜ்ரி என்ற பெயரை கொண்டது எப்படி வந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமைக்கு கீழாக உருவாக்கப்பட்ட ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னும் ஏனைய பெரும் பெரிய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒட்டி உறவாடிய
ஏனைய பெரிய சஹாபாக்களும் இந்த நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய புத்தாண்டிற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏராளமான ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் நிலவி கொண்டிருந்தது. ஒரு கருத்து நாயகத்தினுடைய பிறப்பு, மற்றொரு கருத்து நாயகத்தினுடைய இறப்பு. நாயகத்தினுடைய பிறப்பை வைத்து புத்தாண்டை நாம் பெயர் சூட்டிக் கொள்ளலாம் என்று சொல்றாங்க. இன்னொரு கருத்து நாயகத்தினுடைய இறப்பை வைத்து புத்தாண்டை நாம் பெயர் சூட்டிக் கொள்ளலாம் இன்னொரு கருத்து. மூன்றாவது கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நுபுவத் என்றும் அந்த பெயரை கொண்டு புத்தாண்டுக்கு பெயர் சூட்டிக் கொள்ளலாம் என்று ஒரு கருத்து. நான்காவது கருத்தாக நாயகத்தினுடைய அந்த வரலாற்று ரீதியில் நாம் பார்க்கும் பொழுது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக நிகழ்ந்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹிஜ்ரத்துடைய பயணம். ஹிஜ்ரத்தை கொண்டு நாம் புத்தாண்டுக்கு பெயர் சூட்டிக் கொள்ளலாம் என்றும் ஒரு கருத்து நிலவி கொண்டிருந்தது. அப்ப இந்த 4 கருத்தும் போயிட்டு இருக்கும் பொழுது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெரிய சஹாபாக்களுக்கு மத்தியில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு நாம் புத்தாண்டிற்கு பெயர் சூட்டிக் கொள்ளலாம் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூற, ஏனைய எல்லா சஹாபாக்களும் அந்த ஒரு சொல்லை ஒத்துக்கொண்டது நிதர்சன உண்மை, நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 10 வருட காலமாக அறம் சார்ந்த நீதி உலகிற்கு நெறிபடாமல் அப்படியே வகுத்து கொடுத்த ஹஸரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த சொல்லிற்கு எந்த ஒரு சஹாபாக்களும் மறுபரிசீலனை செய்யாமல் அந்த சொல்லை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் புத்தாண்டு என்று ஹிஜ்ரி புத்தாண்டு என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அல்லவா. இதுதான் அதற்கு பின்னால் மறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம். இன்றைக்கு வரலாறு தெரியாம நிறைய பேர் என்னன்னா காலண்டர்ல ஒட்டி இருக்கு ஹிஜ்ரி, அதனால ஹிஜ்ரி இருக்குதுன்னு பேர் வச்சுக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஹிஜ்ரி என்ற அந்த வார்த்தைக்கு பின்னால் பலதரப்பட்ட கஷ்டங்களும் பலதரப்பட்ட இன்னல்களும் நெருக்கடிகளும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சோதனைகளுக்கும் பின்னால் தான் ஹிஜ்ரி என்ற புத்தாண்டை நாம் இன்றைய சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாம் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாகவே ஹிஜ்ரின்னு சொன்னா நாடு துரத்தல் அல்லது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்காக இந்த இடத்தில் வாழ முடியாது என்ற ஒரு சூழல் தெரிந்து அறிந்து மற்ற ஒரு இடத்திற்கு புலம்பெயர்வதற்குத்தான் ஹிஜ்ரத் என்று பெயர் சொல்லுவார்கள். விளங்குதுங்களா? இதற்குத்தான் ஹிஜ்ரத், நாடு துரத்தல் அல்லது ஒரு தனி மனிதராகவோ அல்லது குடும்பமாகவோ அல்லது ஒரு சமூகமாகவோ ஒரு இடத்தில் வாழ முடியாது என்பதை முடிவு செய்து மற்றொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து செல்வதுதான் ஹிஜ்ரத். பொதுவாகவே அல்லாஹ்க்கு ஒரு பாணி இருக்கு. என்னன்னு கேட்டா, தீர்க்க தரிசிகளை அதாவது நபிமார்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகிற்கு அனுப்பும் பொழுது எந்த கூட்டத்தார்கள் எந்த சமூக மக்கள் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஷரீஅத்துகளுக்கு கீழ் அவர்கள் அடிபணியவில்லையோ அந்த அடியார்களை அல்லாஹ் கையாளுவதில் 2 பாணி இருக்கு. ஒரு பாணி என்னன்னு கேட்டா, அந்த நல்லடியார்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த ஊர்ல இருந்து வெளியாக சொல்லிட்டு இருக்கிற அந்த கெட்ட அடியார்களை எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே அழைச்சிருவான். பூமியை திருப்பி போட்டுருவான். வரலாற்று கருதங்களில் நாம் பார்த்திருப்போம். ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் அவ்வாறு தான் மூழ்கடிக்கப்பட்டார்கள். நல்லடியார்களை வெளியேற்றிவிட்டு அவர்கள் மௌத்தாக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகமும் அவ்வாறு தான் அழிக்கப்பட்டது. இன்னும் ஏறத்தாழ பல நபிமார்களுடைய சமூக மக்கள் ஷரீஅத்தை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக இப்படியெல்லாம் ஒரு அருகதத்தக்க ஒரு கேவலமான ஒரு மௌத்திற்கு ஒரு மரணத்திற்கு தள்ளப்பட்டார்கள். இது வரலாறு. இது முதல் பாணி. 2வது பாணி அல்லாஹ் கையாளுவான். என்னன்னு கேட்டா அதுதான் ஹிஜ்ரத். நீங்க ஊரை விட்டு போயிருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க,
உதாரணமா ஒரு விஷயம் நம்ம எடுத்துப்போம், உதாரணத்துக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த உலகத்துல இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம எல்லாம் இருக்கிறோம். இதுக்கு கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி என்னாச்சு, இந்த முஸ்லீம்களை வந்து இந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை, ஒரு ஃபித்னா ஒன்று பரப்புச்சு. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சு அல்லாஹ் உடனே கொரோனாவை அனுப்பிட்டான். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ இப்ப அந்த சூழல் ஏற்படுது, நவுது பில்லாஹ் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்போ அந்த சூழல் ஏற்படுது, திடீரென்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த இஸ்லாமை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்படும் என்று ஒரு சட்டம் வகிக்கப்பட்டு விட்டால் நாம் என்ன செய்வோம்? எந்த நாட்டுக்கு போவோம்? எங்க இருக்கிறது? எங்க தங்கிறது? எப்படி சாப்பிடுறது? போற வழியில ஏதாவது எதிரிகள் நம்மை சூறையாடி விட்டால், நம்முடைய பொருட்களை சூறையாடி விட்டால், நமது பெண்களை சூறையாடி விட்டால் என்ன எல்லாம் சுத்தி வளைச்சிடும் நம்மளை. இப்படி ஒரு சூழல் இருக்கும். எல்லாத்துக்கும் மண்டை பிச்சுக்கிற ஒரு சூழல் ஏற்படும். இப்படி எல்லாம் இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய விஷயத்துல முக்கியமான ஒரு விஷயம், முதன்மையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை வாங்கியதற்கு பின்பாகவே, அதாவது நுபுவத்தை வாங்கினவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் பணியை பின்வரும் காலத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 50-52 வருடத்தில் அப்புறம் அந்த வயதுல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. வரலாறு தெரியும். நுபுவத் எப்ப வாங்கினாங்க? 40வது வயசுல. ஆனா அப்பவே ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், பின் வரும் காலத்தில் நாம் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது. நுபுவத்தை கையிலே வைத்துக் கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்தில் முன்னால் உள்ள மதத்தவர்களினுடைய எல்லா புத்தகங்களையும் படித்து தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதரிடத்தில், அதாவது வரகா என்ற ஒரு மனிதர், அந்த மனிதர்கிட்ட நாயகம் போறாங்க. போயிட்டு நுபுவத்தை கையில வச்சுக்கிட்டு சொல்றாங்க, ஓரிரை கொள்கை அந்த மனிதர்கிட்ட சொன்னோன்னே அந்த வரகா என்பவர் சொல்லுகின்றார், நீ இந்த ஊர்ல இருக்கிறீங்கல்லவா, இந்த ஊரை விட்டு இந்த ஓரிரை கொள்கையை நீங்கள் ஒரு கால் பரப்பினால் ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்படுவீர்கள். ஒரு கால் நீங்க அப்படி வெளியேற்றப்படுவீர்கள் அல்லவா, அந்த நேரத்துல நான் உயிரோடு இருந்தேன்னா உங்களுக்கு உதவி செய்வேன். யாருங்க? முஸ்லிம்லாம் இல்ல, மற்ற மதத்தினுடைய எல்லா புஸ்தகங்களையும் படித்து அந்த ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்த ஒரு மனிதர் கூறுகின்றார், நீங்கள் இந்த ஓரிரை கொள்கையை நீங்கள் பரப்பக்கூடிய தருணத்தில் உங்களை வெளியேற்றினால் நான் உமக்கு உதவியாக இருப்பேன் என்று கூறினார். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தேகத்துல கேட்கிறாங்க, அவ முஹ்ரிஜியஹும் கேட்கிறாங்க, இந்த மக்களா என்ன வெளியேற்றுவாங்க? ஏன்னா நாயகத்தை பத்தி அங்க உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும், நாயகத்தை போல ஒரு நேர்மையான மனுஷன் யாரும் இல்லை. விளங்குதுங்களா? நாயகம் முஹம்மது என்றாலே நேர்மைக்கு ஒரு முன்னுதாரணம் என்று அந்த அரபு மக்களில் பரவலாக தெரிந்த ஒரு விஷயம். அதுதான் சந்தேகமாக கேட்டார்கள் நாயகம், அவன் முஹ்ரிஜியஹும், இந்த மக்களா என்ன வெளியேற்ற போறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் மட்டுமல்ல, யாரு வந்தாலும் சரி, இந்த ஓரிரை கொள்கையை எந்த ஒரு மனிதர் எடுத்து வந்தாலும் அவரை இந்த மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்பது நிதர்சன உண்மை என்று அந்த மனிதர் நாயகத்தினிடத்தில் கூறி காட்டினார்கள். என்று சொன்னால் ஷரீஅத்தினுடைய பணி என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் மூடி மறைத்திருக்கலாம். முடியுங்கல்ல, இவ்வளவு கஷ்டம் இருக்கு, அடிச்சு ஊரை விட்டு அடிச்சு விரட்டுற அளவுக்கு கஷ்டம் இருக்கு, சிரமம் இருக்குன்னு என்ன பண்ணிருக்கலாம்? அப்படி மூடி மறைச்சிடலாம், நமக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லாம ஆகிடலாம், பின்னாடி கியாமத்து நாள்ல வேணா பார்த்துக்கலாம், நம்ம இருப்போம். மேலும் மேற்கொண்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அடி வாங்கினாலும் உதை வாங்கினாலும் கல்லாலும் சொல்லாலும் அடிபட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தினுடைய பற்றை விடாத, இன்றைய உம்மத்திற்கு மார்க்கத்தினுடைய பற்றை அறம் சார்ந்து நெறி சார்ந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற வேறு எந்த ஒரு தலைவராலும் வழிகாட்ட முடியாத அளவிற்கு ஒரு உன்னத வாழ்க்கை வாழ்ந்து சென்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுதான் ஹிஜ்ரத்துடைய பயணம். எடுத்து பாருங்கள் வரலாற்று கிரந்தங்களிலே, எல்லா சஹாபாக்களும் தங்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் விட்டு சென்றார்கள் ஹிஜ்ரத்திற்காக. எடுத்து பாருங்கள் வரலாற்று கிரந்தங்களிலே அந்த சஹாபாக்களுடைய அந்த ஹிஜ்ரத்துடைய மேற்பணிகளை, அந்த சம்பவத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது தங்களுடைய வீடுகளை மட்டும் இல்லாமல் தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய சொத்து சுகங்களையும் அதையும் ஒரு பட்சம் கடந்து தங்களுடைய பாரம்பரியத்தையும் விட்டும்
அந்த மக்காவை விட்டு மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள் என்று சொன்னால் இதுதான் சஹாபாக்கள். இன்னைக்கு நம்ம பார்ப்போம், என் ஃப்ரெண்டு, என் மச்சான், என் பங்காளி எல்லாம் நம்ம பேசுவோம். காசுன்னு வந்துட்டா மாறுவோம். தெரியுங்கள்ல, இருக்கிற நிதர்சனமான ஒரு விஷயம். காசுன்னு வந்துட்டா மாறுபடும். அப்படியா, சரி சரி, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்ப்பா அப்படின்ற மாதிரி பேச்சு மாறும். மூச்சுக்கு 300 தடவை உயிர் நண்பன் பேசுவான். ஆனா காசுன்னு வரும்போது அப்படியா, கொஞ்சம் கஷ்டம்ப்பா அதெல்லாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை வரும். சஹாபாக்கள் அப்படி அல்ல. ஏதோ ஒரு மனிதர், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவாக ஆனவர்கள் அல்ல, ஒரு சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லான மனதை கொண்ட சஹாபாக்கள், அதாவது போதையில் மாய்க்கப்பட்ட சஹாபாக்களை முத்துக்களாக மாற்றி சென்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவிற்கு உச்சமாக கூறினால் ஹதீஸ்களிலே பதியப்படுகின்றது, ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகத்தினுடைய உச்சகட்ட அன்பை கூறும் பொழுது, ஃபிதாக அபீ வ உம்மி யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று சஹாபாக்களுடைய அன்பு நாயகத்தின் மீது உச்சகட்டமாக இருந்தது. இதுதான் சஹாபாக்கள். உதறி சென்றார்கள். காசு பணம் தேவையில்லை, தங்களுடைய சொத்து பணம் தேவையில்லை, தங்களுடைய பாரம்பரியம் அந்த பெருமை என்பது தேவையில்லை. நாயகத்தினுடைய வாழ்க்கையில் நேர்வழி என்று எல்லாவற்றையும் திறந்து சென்றார்கள், நேர்வழி அடைந்தார்கள். அஸ்ஹாபி கன்னுஜூம், இன்றைக்கு மட்டுமல்ல கியாமத் நாள் வரைக்கும் பேசுவோம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போல என்று கூறினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன, எதற்காக கூறினார்கள்? யாரை வேணாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், நேர்வழி அடைந்து விடுவீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய தீர்ச்சனமான வார்த்தை இந்த வார்த்தை. யோசித்து பார்க்க வேண்டும். ஹிஜ்ரத்துடைய பணி என்பது எல்லா விதமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து வந்ததுதான். இன்றைய நாம் 1400 வருஷத்திற்கு பின்னால் சந்தோஷமாகவும் சுகபோகமாகவும் நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒற்றை வார்த்தையில் ஹாப்பி நியூ இயர் என்று கொண்டாடி கொண்டு சென்று விடுகின்றார்கள். ஆனால் ஹிஜ்ரத் என்னும் மேம்பணிக்கு பின்னால் இவ்வளவு சிரமங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான் என்பது நிதர்சன உண்மை. யோசித்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்பதான் சொல்றான், எல்லாம் ஹிஜ்ரத்துக்கு கிளம்புங்க அப்படின்னு. அல்லாஹ் சொன்ன உடனே முதன்முறையாக முதல் நபராக பிறப்பிட்டு அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை மேற்கொள்வதற்காக முதல் நபராக வந்தவர் ஹஜ்ரத் அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆரம்ப நபராக அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறுதியில 8 வருஷ காலம் ஹிஜ்ரத் பணியை மேற்கொண்டுதான் இருந்தார்கள். 8 வருடத்திற்கு பின்னால் ஹிஜ்ரத்தினுடைய இறுதி நபர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 8 வருட காலமாக ஹிஜ்ரத் செய்தார்கள். நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். சுகபோகமாக அமர்ந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு இது தவறுதான், இது இருக்கின்றது. அவர்கள் பட்ட கஷ்டத்தில் நாம் துளி கூட இன்னும் ஒரு கஷ்டமும் படவில்லை, எந்த ஒரு வாளையும் நாம் ஏந்தவில்லை. இருந்தும் கூட இந்த சமூகத்திற்கு, இந்த ஷரீஅத்திற்கு நாம் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கும் பொழுது வெட்கம் பிடுங்கி தின்கின்றது. நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வளவு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நெறிமுறைகளை, இவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்து கொடுத்ததற்கு பின்னாலும் கூட நாம் அலட்சியமாக இருப்பது எந்த அளவிற்கு மோசமாக உள்ளது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மனதில் அந்த கவலைகளை எல்லாம் கொண்டு வந்து நாம் கவலைப்படுவது என்பது நம்மின் மீது உண்டான கடமை. எல்லோரும் ஹிஜ்ரத் செஞ்சாங்க, எல்லா சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. உச்சகட்டமா பேசணும்னா வரலாற்று கிரந்தங்களிலே பதியப்படும் பொழுது 120 வயசு. எத்தனை வயசுங்க? 120 வயசு. ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். எப்படி என்று தெரியுமா? அன்னைக்குதான் நிறைய வருஷம் வாழ்ந்தாங்கல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு போயிருக்கலாம், நம்ம பேசலாம். எப்படி இருந்து ஹிஜ்ரத் செய்தார்கள் என்பது வரலாறு. அவர்கள் பாடையில் படுக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்துல எல்லாம் ஹிஜ்ரத்துக்கு கிளம்புறாங்க. எல்லாம் போறதை பார்த்து இந்த மனுஷனுக்கு ஆசை. யாருங்க? ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களை கூப்பிட்டாங்க, எப்பா என்னையும் கூப்பிட்டு போங்க. நீங்க வயசானவங்களுக்கு எல்லாம் ஹிஜ்ரத் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை,
இங்கே இருந்துக்கலாம் அப்படின்றது சட்டம் எல்லாம் அறிவிச்சுட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கே இருந்துக்கன்னு சஹாபாக்கள் கூற முடியவே முடியாது. யாருங்க? 120 தள்ளாடும் வயதில் பாடையில் படுத்திருக்கக்கூடிய ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் இல்லாத இடத்தில் நான் ஒருபொழுதும் இருக்க மாட்டேன் என்று உரைக்க கூறினார்கள் என்று சொன்னால் சஹாபாக்களினுடைய நிலைமைகள் இதுதான். 120 வயசு யாராவது போவோமா? இன்னைக்கு 40 வயசு 50 வயசு தாண்டிடுச்சுன்னா சொந்தக்காரன் வீட்டுக்கு போறதுக்கு அப்படி கால் வலிக்குதுங்கன்னு நம்ம பேசுவோம். 80 வயசு தாண்டிடுச்சுன்னா போதும், கொஞ்சம் நடந்தாலே வலிக்குதுங்க கால்லாம், முடியல அப்படின்னு பேசக்கூடிய ஒரு இங்கே இல்லை, பல இடங்கள்ல இருக்குது. விளங்குதுங்களா? கொஞ்சம் தூரம் நடக்கணும்னா ஒரு சரிவு வந்துடும், ஒரு கஷ்டம் வந்துடும். 120 வயதிலும் நாயகம் இல்லாத இடத்தில் ஒரு பொழுதும் நான் இருக்க மாட்டேன், பாடையில் இருந்தாலும் கூட அப்படியே என்னை சுமந்து செல்லுங்கள் ஹிஜ்ரத்திற்கு என்று அந்த ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூற, சஹாபாக்கள் எல்லாம் சரி நான் உங்களை தூக்குறாங்க, எல்லாம் பாடையில தூக்குறாங்க, ஒரு கட்டளை வச்சு தூக்கிட்டு போறாங்க. போற வழியிலே ஒரு துர்தஷ்ட விதமா ஒரு விஷயம் என்னன்னா, போற வழியிலே மௌத்தா போயிடுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். போற வழியிலே அந்த சஹாபி மௌத்தா போயிடுறாங்க. அங்க மதீனால உள்ள சஹாபாக்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்க. வந்தாரு, கிளம்பினாரு, ஆனா மதீனாவுக்கு வந்துருச்சா முழு ஹிஜ்ரத்துடைய நன்மைலாம் கிடைச்சிருக்குமே, எல்லாவற்றையும் அடைஞ்சிருப்பாங்களே, நாயகம் சொன்னதை போல எல்லா நன்மைகளையும் எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டவர்களாம் ஆயிருப்பாரு அப்படின்னு சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்பட அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உடனே ஆயத்தை இறக்குறான். ஆனா நீங்க என்னப்பா பேசுறது, நீங்க என்னங்க பேசுறீங்க, என்னுடைய அடியாரை பத்தி நீங்க என்ன பேசுறது? வமை யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலி, யார் தங்களுடைய வீட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாதையை யார் கிளம்பி விட்டாரோ அவரை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது சும்ம யுத்ரிகுல் மௌத்து, அதற்கு பின்னால் கிளம்பியதற்கு பின்னால் அவர் மௌத்தாகி விட்டால் ஃபகத் வகா அஜ்ருஹு அலல்லாஹ், அவரின் மீது அல்லாஹ்வுடைய கூலி பரிபூர்ணமாக நிகழ்ந்து விடும் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்குறாங்க. காரணம் என்னங்க? அவர் இறந்துட்டார், அது வேற விஷயம், மனசு வேணும். நாயகம் இல்லாத இடத்தில் ஒரு பொழுதும் நான் இருக்க மாட்டேன் என்று துணிந்த அந்த ஒற்றை வார்த்தையின் காரணமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஹிஜ்ரத் செய்யாதவரை கூட பரிபூர்ணமாக ஹிஜ்ரத் செய்த நன்மையை வழங்கிவிட்டான். சுப்ஹானல்லாஹ். நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய புத்தாண்டுல 2 விஷயத்தை முக்கியமா சொல்லணும், அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ், சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு விஷயம், இந்த ஹிஜ்ரத்துடைய மேற்கொண்ட இந்த விஷயங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து ஹிஜ்ரத்தினுடைய படிப்பினை நமக்கு என்னன்னு கேட்டா, முதல் திட்டமிடுதல். முதல்ல திட்டமிடுதல். திட்டமிடாத சமூகம் சரிந்து போய்விடும். திட்டமில்லா வாழ்க்கை சரிந்து போகணும் பேசுவாங்க, நம்ம வளமையில பேசுவாங்க, அது போல திட்டமிடுதல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று ஹிஜ்ரத்திற்கு அனைவரையும் கிளப்புகின்றார்கள். ஆனால் முன்கூட்டிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து செல்வதற்குண்டான ஏற்பாடுகளும், இடையில் தங்கும் பொழுது வேறு யாராவது குஃபார்கள் நம்மை தொடர்ந்து, அதாவது நம்மை ஏதாவது கஷ்டப்படுத்தி விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும், மதீனாவிலே என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே தயார் செய்து விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் திட்டமிடுதல். ஒரு சமூகம் தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை திட்டமிடாமல் அமைத்து கொள்ளலாம் என்று நினைத்தால் சரிந்து போய்விடும். இது அன்றைய சமூகத்திற்கு மட்டுமல்ல, இன்றைய சமூகத்திற்கும் நாம் பேசலாம். இரண்டாவதான படிப்பு என்னன்னு கேட்டா, நம்பிக்கை. எங்க போனாலும் அல்லாஹ் தான், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் ரிஸ்க் கொடுக்க முடியாது. அல்லாஹ் நாடினால் தான் எதுவும் நடைபெறும். அல்லாஹ் நாடலனா எவனும் கழுத்துல கத்தி கூட வைக்க முடியாதுன்ற ஒரு ஈமான் அவர்களுக்கு இருந்தது. நான் எல்லா சஹாபாக்களும் ஹிஜ்ரத்திற்கு கிளம்பி கொண்டிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தௌர் குகையின் வாசையில் 2 ஜோடி கண்களுக்கு மட்டும் தெரிகின்றது. எல்லா குஃபார்களும் தங்களுடைய அந்த குகைகள் வாசல்களில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். யாரும் சொல்லத்தான் நாயகத்திட்ட சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, நாயகமே குனிஞ்சு பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும் யாரும் சொல்லலாம். என்ன சொல்றாங்க? குனிஞ்சு பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும் யாரும் சொல்லலாம் நம்ம இருக்கிறது அப்படின்னாங்க. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒற்றை வார்த்தை, லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற அந்த ஒற்றை வார்த்தையில் ஈமானிய பல்லாயிரக்கணக்கான எல்லா விதமான அற்புதங்களையும் வைத்து சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய சமூகத்திற்கு நாம் இன்றைய காலத்தில் நாம் அதை மெர்ஜ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இன்றைய அரசியல் அப்படிதான் இருக்குது. இன்றைய அரசியல் அப்படிதான் இருக்குது. ஏன்னு கேட்டா, இஸ்லாமியர்களுக்கு முரண்பான இந்த ஷரியத்திற்கு முரண்பட்ட அத்துணை சட்ட திட்டங்களையும் பாபர் மசூதியில கை வச்சான். ரெண்டாவது அங்க சுத்தி இங்க சுத்தி ஏராளமான பிரச்சனைகளை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு
கடைசியில் இஸ்லாமிய பெண்களினுடைய ஹிஜாபின் மீதும் கை வைத்தார்கள். அனைவர்களுக்கும் சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த போர், அதாவது நீங்க எல்லாம் இந்த விஷயத்தை வச்சு கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த புல்டோசரோ அல்லது பீரங்கியோ வாழ்க்கை முழுக்க உதவி கொண்டே இருக்க முடியாது அல்லவா? அல்லாஹ் ஒரு கால் எங்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அல்லாஹ் பலத்தை கொடுத்து திரும்பி அடிக்க வைத்தான் என்று சொன்னால் ஒரு காலம் அசைய முடியாத அளவிற்கு அடித்து விடுவோம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பரம்பரையாக இருக்கின்றது. நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவிலே தாயிஃபிலே அடிபட்ட பொழுது, ரத்தம் வடிந்த பொழுது, அப்பொழுது வரைக்கும் கேட்காத வார்த்தை அடிபட்டதற்கு பின்னால் வருகின்றது. என் சக்தி இல்லை, எனக்கு பலகீனமானவன் யா அல்லாஹ் கூறினார்கள். என்னுடைய சக்தி இல்லையா அல்லாஹ் எனக்கு, வகில்லத ஹீலதி, பலர்களை போல் நான் தந்திரம் தெரியாதவன் யா அல்லாஹ் என்று கூறியதற்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரட்டை வார்த்தைக்கு பின்னால் அன்றைய இருந்த அரபுலக வரலாறு வேறு மாறி திரும்பியது. நாங்கள் இனி இந்தியாவிலும் கையேந்துவோம், உறுதியா இருக்கணும். எந்த அளவிற்கு நாம் ஈமானிய பலத்தோடு இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நாம் அடிப்பது இல்ல, மலக்குமார்களை பத்ர் சஹாபாக்களுக்கு மத்தியில் இறக்கி அடித்தான் அல்லவா? அது போன்று குறைந்த மக்களாக இருந்தாலும் மலக்குமார்களை வைத்து எதிரிகளை தும்சமிடக்கூடிய ஒரு உன்னதமான சமூகமாக நம்மை உருவாக்குவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா தயாராக உள்ளான். ஈமான் பலமாக இருக்க வேண்டும். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத் என்னும் பணி என்பது மிக ஒரு உன்னதமான பணி. நாம் இந்த வரலாற்றை தெரிந்து அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் ஈமானிய பலம் என்பது இன்னும் கூடும். எதிரிகள் நம்மை தொடுவதற்கு கூட சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் இதற்கு பின்பு ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எதை கேட்டோமோ, எதை செவிலாழ்த்தினோமோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.